تعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா இந்த 3 மாதங்களை அஷ்ஹுருல் ஹஜ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணித்திருக்கிறான். அதில் இன்று அறிவித்ததன் பிரகாரம் ஜுல்காதாவை முடித்தவர்களாக ஜுல்ஹிஜ்ஜாவில் நுழைந்திருக்கிறோம். உலகளாவிய ரீதியில் மக்கள் 30 லட்சம் வரைக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவுடன் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த ஷாயிர்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக அத்திம்முல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ் இந்த நாட்டில் வாழக்கூடிய 3500 மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் 30ஆம் திகதி இறுதியான அந்த கடமை நிறைவேற்ற போகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த நாட்டுடைய தூதர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். அவர்கள் எமக்கும் உலக நாடு நிம்மதிக்கும் நிச்சயமாக துஆல ஈடுபடும் பொழுது அல்லாஹ் உலகத்தில நிம்மதிய, சந்தோஷத்தை, அமைதிய ஏற்படுத்தி இலங்கை மட்டுமல்ல குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கும் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஒரு விமோசனம் உள்ள கைருள்ள ஹஜ்ஜாக ஆக்கி வைக்க வேண்டும். உலகத்தில் கூடக்கூடிய அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்று உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் ஐக்கியம் ஒற்றுமையும் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களில் பலர் ஹஜ் செய்தவர்கள் இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கிறோம், அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த 3 வகையான சாராரை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ஜை முடித்தவர்கள், ஹஜ்ஜுக்கு போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜை முடிக்கல அதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள். அல்லாஹ் இடத்துல நிச்சயமாக யாரெல்லாம் இன்றிலிருந்து அல்லாஹ் அடுத்த வருடம் எனக்கு ஹஜ்ஜை நசீபாக் என்று துஆ செய்யும் பொழுது இடைக்காலத்தில் மரணித்தாலும் அவருடைய நியத்துக்கு அல்லாஹ் கூலிய நசீபாக்குவான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு போகாட்டியும் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல அல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளையில் அவருடைய நியத்து, அவருடைய ஆர்வம், அவருடைய துடிப்பு அதுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கூலிய வழங்க இருக்கிறான். அதற்கு அவர்கள் முன்னால சொன்னது போல இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் இன்று வரக்கூடிய 29ஆம் திகதியிலிருந்து 5ஆம் திகதி வரைக்கும் நாம் 6ஆம் திகதி வரைக்கும் எங்களுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்க போகிறோம். ஜுல்ஹிஜ்ஜாவுடைய குறைந்தபட்சம் அரஃபாவுடைய நோன்பு நமக்கு, அரஃபாவுடைய நோன்பு சவுதியில 5ஆம் திகதி அரஃபாவுடைய நோன்பு, இந்த நாட்டில் அது 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வருகிறது. வெள்ளிக்கிழமை தனி நோன்பு பிடிக்க தடுக்கப்பட்டிருந்த போதிலும் இப்படிப்பட்ட நோன்புகள் கட்டாயமாக அது விதிவிலக்காக ஷாஃபி ஃபுகஹாக்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனால் இந்த வியாழன் குறைந்தபட்சம் வியாழன் வரக்கூடிய அந்த வியாழன் அது 5ஆம் திகதியும் 6ஆம் திகதியும் நோன்பு நோற்றால் ஆகவே சிறப்பாக இருக்கும். எல்லாத்தை விட சிறப்பு 9 நாட்கள் நோன்பு நோற்று அந்த பெருநாளுக்கு நாம் நுழைவது. இந்த நாட்டுடைய சட்டமும் இஸ்லாமிய அந்த அடையாளங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியமும் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுல இந்த வருடம் வளமையை போல போயவுடைய நாட்களும் அவர்களுடைய பொசனுடைய தினங்களும் வரும் காரணத்தினால் நாம் அரசாங்கத்துடன் அது உயர்மட்டத்துடன் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி எந்த முறையில் இந்த குர்பான்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு வழிகாட்டிருக்கிறோம். எங்களுடைய வெப்சைட்லையும் அதுக்கு வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவைகளை எடுத்து இந்த குர்பானை செய்யும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அமலை அந்த விதத்தில் செய்வதனூடாகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று. இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய அந்த ஹஜ்ஜில் 100 ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள். அதுல 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையால நகர் செய்தார்கள். அவர்கள் அந்த கத்தியை தூக்கும் பொழுது இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் ஒவ்வொரு ஒட்டகமும் தன்னுடைய களத்தை முன்வைத்து இதால் நான் குர்பான் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்ததை அல்லாஹு தஆலா நபியுடைய ஒரு முஅஜ்ஜாவாக ஆக்கியிருக்கிறான். எஞ்சிருந்தவைகளை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்தார்கள். அதனால் இந்த சிறப்பான அமலை நாட்டுடைய சட்டத்தை மதித்து நாம் சுன்னாவுடைய விஷயங்களை பேணி ஷரியாவுடைய அடிப்படையில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல இதை ஒரு வெறுமனே தொழிலாக ஆக்கிக் கொள்ளாமல் இது ஒரு இபாதத், வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்களும் இது ஒரு வியாபாரம் மட்டுமல்ல, இது ஒரு சிறப்பான அமல் என்று நினைத்துக் கொண்டு நேர்மையான முறையில் அழகான முறையில் இந்த தொழிலை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இது நமக்கு ஹைரை தருகிறான். 2 விஷயத்தில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஒன்று, அல்லாஹ் இடத்துல மன்றாட்டம், இஸ்திக்ஃபார், துஆ. அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒரு தூய்மையான ஒரு மனிதர்களாக அல்லாஹ் எங்களை மாற்ற. நிச்சயமாக இஸ்திக்ஃபார கொண்டு குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிருக்கிறது. இஸ்திக்ஃபார கொண்டு மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கி அல்லாஹு தஆலா ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்துகிறான். 2வதாக முக்கியமானதை படைத்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ் எங்களை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ்வுடைய பாதையின் மரணத்தையும் மதீனத்தின் மௌத்தையும் அல்லாஹ் எமக்கு தர வேண்டும் என்பதை மிக அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது உலகத்தில் பல மொழிகள், பல நிறங்கள், பல பாஷைகள் பேசக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஒரே இஹ்ராமுடைய காட்சியில் அங்கு வந்து நிற்க போகிறார்கள். அல்லாஹு தஆலா நிறம், மொழி, பாஷை என்றது இல்லாமல் அது முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில், கலிமா சொன்னவர்கள் என்ற அடிப்படையில், ஈமான் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று சேர்க்க இருக்கிறான். நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அல்லாஹ் இடத்தில் நெருங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த திருப்பொருத்தத்தை, ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை பெற்ற ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும். இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கும் எங்களுடைய இந்த அமல்கள் அவர்களுக்கு சரியாக விளக்கப்பட வேண்டும். இது எங்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. சகவாழ்வென்ற பெயரில் இஸ்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்களை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது என்பதை சென்ற வாரங்களில் ஹுத்பாவில் மிக தெளிவாக நான் பல இடங்களில், இன்று மட்டுமல்ல 2018ஆம் ஆண்டில் ஜமியத்துல் உலமா வெளியிட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் சகவாழ்வு என்பதை அது இறுதி கட்டமாக இருக்க வேண்டும். சகவாழ்வுக்கு ஆக சிறந்த இடம் உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், அது மதரசாக்கள், அது ஸ்கூல்கள். ஒரு இறுதி தேவையான கட்டத்தில் மாத்திரம்தான் மஸ்ஜிதுகளை பயன்படுத்த வேண்டும். மஸ்ஜித் ஏகத்துவத்துக்கும் ஆகிரத்துக்கும் இபாதத்துக்கும் தக்வாவுக்கும் உள்ள இடமாக இருக்கிற காரணத்தினால் என்னென்ன வழிகாட்டல்கள் சகவாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ கலந்து போவதும் இல்லை, ஒதுங்கி போவதும் இல்லை. இஸ்லாமிய அடையாளங்களுடன் எங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும். அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்து இந்த சபையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த சிறப்பான நாட்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாராக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.